பல வருடங்களாக உன்னை கட்டி போட்டிருந்த அந்த சங்கிலிகள் உடையும் பொழுது அந்த புது யோகம் பாய்ந்து வரும். அந்த தடை நீங்கும் தருணம் இப்பொழுது உனக்கு யோகமாக வந்து விட்டது. யாரோ ஒருவர் உன் வாழ்வில் நுழைந்து உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றார். அந்த சந்திப்பு சாதாரணமாக தோன்றினாலும் அது இந்த கணபதியினுடைய பெரிய திட்டம். உன்னுடைய உள்ளம் அதில் தோன்றுகின்ற அந்த ஒரு சிறு சிந்தனை உன்னுடைய பெரிய முன்னேற்றத்திற்கு வழியை கொடுக்க போகின்றது. சில நேரங்கள் மட்டும் பாக்கியமான நேரமாக வாழ்க்கையில் கருதப்படும். அந்த நேரத்தில் நாம் எந்த செயலை செய்தாலும் அல்லது செய்யாமலேயே இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய பலனை தானாக உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட யோக நேரத்தை நீ பெற்று விட்டாய். நீ அடிபட்டு முயன்று காத்திருந்த பிறகு கணபதி இப்பொழுது நான் சொல்கின்றேன், போதும், நீ பட்ட துன்பங்கள் பாக்கியம் உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது என்று. உன்னுடைய மனம் நம்பிக்கையால் நிரம்பிய பொழுதும், பொறுமை சோதனையை தாண்டிய பொழுதும், இப்பொழுது உன்னுடைய மனம் தெளிவாக இருப்பதால் அந்த யோகம் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது. பல நொடிகள் தாமதிக்கலாம், ஆனால் தவறாமல் கிடைக்கும் அந்த யோக நொடி இப்பொழுது உன் வாழ்க்கையில் கிடைத்திருப்பதன் பாக்கியம் நீ அடக்கமாக இருந்ததாலும் பணிவோடு நடந்து கொண்டதாலும் யோகம் வந்ததும் அகந்தையை நீ பின்பற்ற மாட்டாய் என்று 100% இறைவன் உன் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையினாலும் இந்த யோகம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நன்றியோடு நீ தக்க வைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை நிலையான வெற்றியை என்றென்றும் பெற்று நீ மகிழ்ந்து கொண்டிருப்பாய். தினமும் என்னை நினைத்து நீதான் என் தந்தை, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் அந்த யோகம் உனக்கு நிலைத்து இருக்கும். அந்த பக்தியும் நம்பிக்கையும் சேர்ந்து யோகத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த யோகத்தை நீண்ட நாட்கள் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வழியையும் செய்து விட்டது. யோகம் வந்ததும் அதை தனக்கென்று மட்டும் வைத்து கொள்ளாமல் பிறருக்கும் உதவியாக மாற்றினால் அது பல மடங்கு வளரும் என்பது உண்மை. பல வருடங்கள் மழை பெய்யாமல் வறண்டு கிடந்த அந்த நிலம் திடீரென நல்ல மழையை பெய்ததும் எத்தனை அழகான பசுமையாக மாறி காட்சியை கொடுக்கின்றது, மனதிற்கு இனிமையை கொடுக்கின்றது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கை திடீரென பசுமையையும் வளத்தையும் பெறக்கூடிய அந்த யோகம் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்றது. 100 பூட்டுகள் இருந்தாலும் சரியான சாவி இருந்தால்தானே அது ஒரு நொடியில் திறக்கப்படும். அதுபோல யோகம் வந்தால்தான் அனைத்து தடைகளும் ஒரே நேரத்தில் திறந்து போகும். அப்படிப்பட்ட யோகம் இன்றைய தினம் உனக்கு அப்படிப்பட்ட பெரும் யோகத்தை பாதியிலேயே விட்டு சென்று விடாமல் முழுமையாக நீ பெற்று பலனடைந்தால் உன் வாழ்விற்கு வெளிச்சம் கொடுக்கும் என்று சூட்சமாக இப்பொழுது நான் உனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை மணி நேரம் இருள் இருந்தாலும் சூரியன் ஒதிக்கின்ற அந்த ஒரு நொடி உலகிற்கே வெளிச்சத்தை ஒளியை பொங்க செய்து விடுகின்றது அல்லவா? அதுபோல உன் வாழ்வின் நீண்ட இருளை போக்கக்கூடிய யோகம் இந்த ஒரு கணத்தில் ஒளியாக மாறி உன்னுடைய வாழ்விற்கு பிரகாசத்தை கொடுத்து விட்டது. எங்கெல்லாம் நீ தலை குனிந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றாயோ அதே இடத்தில் இப்பொழுது தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு கம்பீரமாக நீ வாழக்கூடிய நிலையில் நான் உன்னை வாழ வைப்பேன். அடிபட்டு அழுத இதயம் இன்று மலர்வதற்கான நேரம் வந்து விட்டது. பிள்ளையே, உனக்காய் வந்திருக்கின்றது இந்த பேரொளியினுடைய வேகம். தடைகள் கட்டிய அந்த கதவுகள் எல்லாம் இன்று திறக்க, அந்த அருள் சாவி உன் கரத்தில் கிடைக்க, சோதனை காலம் முடிய பாகியம் பொங்கும் அற்புதமான தருணம். இருள் நீங்கி சூரிய உதயம் போல சுகம் மலரக்கூடிய நேரம். தாமதித்தது போல தோன்றினாலும் அந்த அருள் தப்பாது இப்பொழுது உனக்கு கிடைத்து விட்டது. நான் தந்த யோகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை மறந்து விடாதே. தாழ்மையோடு தக்க வைத்து கொண்டால் அது பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் என்பதையும் முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றேன். பிறருக்கு பகிர்ந்தால்தான் பன்மடங்கு வளரும் என்று அகந்தையை விலக்கி நன்றியோடு வாழ்ந்தால் உன் யோகம் நிலைத்து உன்னோடு என்றும் திகழும். வேலை வாய்ப்பில் வெற்றி, உறவுகளில் அமைதி, ஆரோக்கியம், சாந்தம் அனைத்தும் தரக்கூடிய அந்த நிம்மதி, இன்றைய கண்ணீரெல்லாம் நாளை வெற்றி புன்னகையாக மாறக்கூடிய வாய்ப்பு என அத்தனையுமே உனக்கு இனி அருள்மழையாக பொங்கி தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறிவிடும். மலை போல இருந்த சுமைகள் எல்லாம் மணலாய் வந்து விழுந்துவிடும். காற்று போல இலகுவான பாதை உனக்காக மலரும். உன் மனதில் தோன்றுகின்ற அந்த புதுமையான சிந்தனைகள் கணபதி உனக்கு நான் கொடுக்கின்ற பரிசு. அதுதான் முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலை. உன் பக்கத்தில் நிற்கக்கூடிய அனைவரும் நண்பர்களாகவும் நல்லவர்களாகவும் புத்தியில் கூர்மை உள்ளவர்களாகவும் இருந்து உனக்கு வழிகாட்டியை காண்பித்து
உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்புக்கு எல்லாம் அவர்களின் மூலமாக பலன் கிடைக்கும்படி நான் உன்னை கரம் பிடித்து இப்பொழுது வழி நடத்தி விட்டேன். பிள்ளையே, நீ நடக்கும் பாதை இனி ஒளி நிறைந்த பாதைதான். கவலைப்படாதே. உயர்வின் தொடக்கம் இது. யாராலும் உன்னை அடக்க முடியாது. ஓடும் ஆற்றை அடைக்க யாராலும் முடியுமா? அதுபோல உன்னுடைய யோகம் பாய்ந்து வந்து தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விடும். ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு உண்டு. உன் பாதை இப்பொழுது அதிர்ஷ்டத்தால் மலர்ந்திருக்கின்றது. பயப்படாதே. உன் கையில் வெற்றி இனி எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். உன் வாழ்க்கை முழு புன்னகையை பெற்றுவிடும். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இரத்தின கற்களாக மாறக்கூடிய அளவிற்கு யோகத்தை நீ பெறப்போகின்றாய். உன் சோகங்கள் அனைத்தும் சுகமாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கை யோகம் என்னும் புது காப்பை இப்பொழுது பெற்றிருப்பதால் பாதுகாப்பான வாழ்க்கையை நீ இனி தொடர்வாய். எந்த நிலை வந்தாலும் உன்னிலை மாறாமல் நீ இருக்கும் பொழுது அத்தனையும் உனக்கு நிலையானதாக இருக்கும். அடிப்பட்ட மனம் இன்று எழுந்திடும் நேரம். சோகங்கள் கரைந்து மலரும் நேரம். பிள்ளையே, நீ காப்பாற்றப்பட்டாய். உன்னுடைய வாழ்வை நீ தொட்டுவிட்டாய். மலை போல இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இனி பனி போல உருகி ஓடிவிடும். உன் வாழ்க்கை பசுமையாக வளம் பெறும் காலம் இது. ஒரு சிறு சந்திப்பு உன்னுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். இது சாதாரணமல்ல. இது என்னுடைய திட்டம் என்று சொல்லிவிட்டேன். அது என்னுடைய பரிசு. அதுதான் முன்னேற்றத்திற்கான நிலை. அடித்தளத்தில் இருந்தாய். இப்பொழுது மிக உயரிய நிலையில் உன்னை வைத்து நான் வானலாவி நிற்கப் போகின்ற நாட்களை அழகாக கொடுத்து நீ மகிழ்வதை பார்த்து நான் ரசிக்கப் போகின்றேன். உன் கரத்தை நான் பிடித்து விட்டேன். உன் கரங்களில் இப்பொழுது வெற்றி பழம் கிடைத்து விடும். முகத்தில் எப்பொழுதும் நிலைக்கும் அந்த புன்னகையை நான் பார்த்து ரசிப்பேன். நல்ல பலனை தரக்கூடிய முயற்சிகள் உன்னுள்ளிருந்து எழப்போகின்றது. புதிய எழுச்சி ஆரம்பம். உடைந்த கண்ணாடி கூட வைரமாய் ஜொலிக்கக்கூடிய அளவிற்கு யோகத்தை நீ பெற்று விடுவாய். உன் வழி இன்று பாக்கியத்தின் ஒளி. அடக்கமாய் வாழும் உனக்கு வெற்றி இப்பொழுது நிலையான ஒன்று. தாழ்மையோடு நடந்து கொண்ட உனக்கு மகிழ்ச்சி இப்பொழுது நிலையான ஒன்று. அகந்தையை விலக்கி நன்றியோடு வாழ்ந்தாய். யோகம் நிலைத்து வளரும். பிறருக்கு அன்பும் உதவியும் நீ கொடுத்தால் உன்னுடைய பாக்கியம் பல மடங்கு பெருகும். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் என அனைத்திலும் ஆரோக்கியத்தை பெற்று உன்னுடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றுமே வேரூன்றி பலனை கொடுக்கும். சோர்வு உன்னை விட்டு நீங்கியது. உற்சாகம் உன் இதயத்தில் பாய்ந்தது. நீண்ட இருள் கரைந்தது. சூரிய உதயம் மலர்ந்தது. என்னுடைய அருள் யோகம் உன் வாழ்க்கையில் என்றென்றும் தங்கும். பயமின்றி இனி முன்னேறி என் குழந்தையே. நீ வேண்டிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறிவிடும். உன்னுடைய இல்லம் சிரிப்பால் நிரம்பும். தோல்வி பயம் இனி உனக்கு கிடையாது. எதிர்காலம் ஒளிமயமான வட்டம்தான் இனி உனக்கு. நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய அருள் கொடுக்கப்பட்டதன் சாட்சி. தாமதித்தது நீண்ட கால காத்திருப்புக்காக அல்ல, என்னுடைய அருளின் வேலையை தக்க வைத்து கொள்வதற்கான வல்லமை. உன் கண்ணீர் எல்லாம் புன்னகையாக மாறட்டும். நல்லது நடக்கும்.